மிக கேவலமானவனுங்க ராமதாஸ். இவரை விட ஒரு கேவலமானவன் உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. இவ்வளோ நாளாக நம்ம வேல்முருகன் திட்டும்போது வேல்முருகன் மேலே எனக்கு ஒரு கோவம் வந்தது. என்னடா நம்ம ஆளு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படி திட்டுறாரு, வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்க ஆனால் அவர் திட்டுறது கம்மியாக திட்டிருக்காருன்னு இப்போ தான் நான் ஃபீல் ஆகிறேன். அன்புமணி மேட்டரில் ஒரு பெத்த புள்ளையே சொந்த புள்ளையே கொலகாரன்னு சொல்கிறதும் ஒட்டுக்கேட்க கருவி வச்சு என் உரையாடல், நீ என்ன உரையாடல்வ ராத்திரி ஆனால் கூட்டுட்டு போகிற அம்மாட்ட பேசினு இருப்பேன். இது என்ன கேட்குறதுக்கு இந்த கேவலத்தை தான் நேராகவே பார்க்குறானுங்களா? அப்புறம் இதில் வேறு ஒட்டுக்கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? நீ என்ன பெரிய அரசியல் ஞானியா நீ? இல்லைன்னா நீயும் ஜிகே மணியும் திமுக எப்படி போகிறது, எவ்வளோ போட்டி தருவான்னு பேச போகிறீங்க? இதெல்லாம் ஒட்டுக்கட்டாதான் தெரியுமா? இல்லை அம்மாவுக்கு உடல்நிலை இந்த கவலையில் இன்னும் உடல்நிலை மோசம் அடைஞ்சிச்சு. அதை பார்க்கறதுக்கு தான் அவர் போனாருங்க. அன்புமணி வந்து சரஸ்வதி அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆண் பிள்ளை வாரிசு இல்லையா? அவர் ஆண் பிள்ளைன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ஒரே பிள்ளை தானே. எப்படி அவர் துடிக்காங்கம்மா மேலே ஒரு சின்ன தூரமா. அதனால் இந்த நேரத்தில் அப்போ அந்த ஆள் இருக்கும்போது ஏதாவது சண்டை கண்டு வரப்போகுது, அவர் இல்லாத அந்த நேரத்தை பயன்படுத்தி அம்மா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான். நல்ல காலம் வந்து என் டாக்குமெண்ட்லாம் எடுத்து போயிட்டான், சொத்தெல்லாம் எடுத்து போயிட்டான், சொல்லாமல் வெறும் ஒட்டுக்கே கறி வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னேன். அது வரைக்கும் பாராட்டு.